சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிடா. இந்த சிங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும். சிங்கம்ல என் பையன் யார் தெரியுமில, சிங்கம். ஆமாண்டா, இப்படி சொல்லியே டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுக விடாத மாதிரி பண்ணிட்டீங்களா. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக நீங்கள் திடீர்னு சேஞ்ச் ஆகி அது என்னன்னே தெரில, என்ன நம்ம பையனா இது அப்படிங்கிற மாதிரி பக்திமானாக மாற போகிறீங்க. பக்திமான் காரணம் என்ன? எட்டுக்குடைய சனி பகவான் 8ஆம் இடத்துல வந்து வக்கரம் பெறுகிறார். அஷ்டம சனியில் உங்களுக்கு நார்மல் சனியாக மாறியாச்சு. இவர் அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, 12ஆம் இடத்துல சிம்மராசிக்கு சூரியனும் குருவும் 5 குடி யோகாதிபதி ராசிநாதன் வேற. அப்போ என்ன ஆகும்னா, ஒரே அடுத்ததாக சிம்மராசிக்குரியது ராசியில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் புதனோட, 2 குடி புதனோட. சூரியனும் ஆட்சி பெறும்போது நான் என்ன ஆகும் அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வகையில் இந்த ஆடி மாதத்தில் என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிடா. இந்த சிங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும். சிங்கம்ல என் பையன் யார் தெரியுமில, சிங்கம். ஆமாண்டா, இப்படி சொல்லியே டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுக விடாத மாதிரி பண்ணிட்டீங்களா. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, அதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு எழுதின பாட்டு தான். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் திடீர்னு சேஞ்ச் ஆகி அது என்னன்னே தெரில, என்ன நம்ம பையனா இது அப்படிங்கிற மாதிரி பக்திமானாக மாற போகிறீங்க. பக்திமான் காரணம் என்ன? எட்டுக்குடைய சனி பகவான் 8ஆம் இடத்துல வந்து வக்கரம் பெறுகிறார். அஷ்டம சனியில் உங்களுக்கு நார்மல் சனியாக மாறியாச்சு. இவர் பிகம் ஓகே. அதுக்கு அடுத்ததாக சிறப்பு செய்திகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் செவ்வாய் பகவான் 4-9 கூடிய பாதகாதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஓகே, சந்தோஷம். அதில் தான் லைட்டாக ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பழைய தீய நண்பர்கள் வருவாங்க. ஆடி மாதத்தில் பழைய தீய நண்பர்கள் வருவாங்க. சனி உங்களை விட்டாச்சு. இனிமேல் ஏதாவது தொழில் தொடங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கீங்க. காசு வரல சார், எனக்கு ஒரு 5 லட்சம் இருந்தால் ஒரு கடை ஆரம்பிப்பேன் சார், 2 லட்சம் இருந்தால் நான் வந்து கால் சென்டரில் எனக்கு கால்ஸ் வர மாதிரி பண்ணிடுவேன் சார், அதெல்லாம் சார் இது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான நேரம் இது. 11ஆம் இடத்துல யார் இருக்கிறார் உங்களுக்கு? இவர் வந்து விடுவதால் 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வருவதால் ஜாக்கிரதை இருங்க. இது பழைய தீய நண்பர்கள் வருவாங்க. என்னடா சாயந்தரம் 3 மணி ஆச்சு, போதும் காலேருந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டோம், வரியா ஃபன் பண்ணலாம், 4 மணிக்கு பார்ட்டிக்கு போகலாம், வேணாம்ப்பா பார்ட்டிக்கு போய் நான் நாசமாக போனதெல்லாம் போதும், இனிமேல் என் வாழ்க்கையை பார்க்குறேன் போன்ற எண்ணங்களை நீங்கள் தயவுசெய்து விதைச்சுக்கணும். தீய நண்பர்கள் என்பவர்கள் ஏதேனும் ஒரு வடிவில் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க. கடைசியாக இழந்து போகிறது நம்ம குடும்ப வாழ்க்கை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம தகுதிக்குரியவர்களோட பழகுங்க, நல்லது சொல்கிற நண்பர்களோட பழகுங்க. தீய வைக்காதுன்னு தெரிஞ்சுன்னா விட்டுருங்க. அது நான் என்னோடய ஹம்பிள் அட்வைஸ். அப்புறங்க அப்போ 11ஆம் இடத்துல இவர் சனி குரு வர்றதுனால, செவ்வாய் வர்றதுனால இது வரைக்கும் இருந்த லைஃப் ஸ்டாண்டர்டை உங்கள் நண்பன் மாற்றிக்கல, நீங்கள் மாற்றிட்டீங்க. அப்போ அதனால் அவங்க கூட சண்டை வரும். அப்போ அந்த உறவு பிரியும். உங்கள் நண்பர்கள் ஒரு உறவு பிரியும். என்ன அப்படின்னா, உங்களுடைய வேகத்துக்கு வர மாட்டார். அவர் வந்து இன்னும் ஃபன் பண்ணிக்கிட்டே தான் உட்காந்துருப்பார். அதனால் அது வேண்டாம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னென்னா, 12ஆம் இடத்துல சிம்மராசிக்கு சூரியனும் குருவும் 5 குடி யோகாதிபதி ராசிநாதன் வேறு. அப்போ என்ன ஆகும்னா, ஒரே பிஸி தான். எங்கே பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரிசையாக எங்கே போனாலும் மொய் வைக்கிறது. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு 1 லட்ச ரூபா இதை வந்து 100 ரூபா நோட்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சிங்க. ஒரே நீங்கள் வந்து நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக, உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றுவீங்க, மொய் வைப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக சிம்மராசிக்குரியது ராசியில் சூரியன் ஆட்சி பெறுகிறார் புதனோட, 2 குடி புதனோட. சூரியனும் ஆட்சி பெறும்போது நான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டேஷனரி கடை வச்சுருக்கிறவங்க, யார் யாரெல்லாம் பிரிண்டிங் ஜாப்ஸ் வச்சுருக்கிறவங்க, அது பிரிண்டிங் டிஜிட்டல் இது இல்லாமல் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, ப்ளஸ் 2 கூடிய புதன்னா என்ன வக்கீல், ஜோதிடர்கள், இதெல்லாம் 2 கூடியவரில் யார் யார் அதை 2ஆம் இடம் புதன்கிற காரகத்துவம் யார் யாரெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி கடை வச்சு அவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. இதில் சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். யாருக்கு கெட்ட பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா, 3-10 கூடிய ஐடி சம்மந்தப்பட்ட பணிகளில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட நேரம். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கிறவங்க கெட்ட நேரம்னா என்ன, ஏதேனும் ஒரு சண்டை வந்துடும். நீங்கள் ரொம்ப டாமினண்ட்டாக பிஹேவ் பண்ணுவீங்க. இந்த ஒரு மாதம் வந்து நீங்களே பாஸ் எது பேசுவீங்க, நான் சொல்கிறத நீ கேட்குறியா, நீ சொல்கிறத நான் கேட்கட்டுமா போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். பட் ஆனால் அந்த நேரத்தில் சுக்கிரன் நீச்சம்ங்கிறது வந்து ஒரு மோசமான விஷயம் தான். சிம்மராசிக்கு 3-10 கூடியவர். ஒரு உறவு சொன்ன நண்பர்கள் பிரிவாங்கன்னு
இன்னொரு உறவு வரும்னு பார்த்தா என்ன ஆகும்னா 12 கூடையவன் உங்களுக்கு வந்து குருவோட சூரியனும் இருப்பதால் மனைவி ரொம்ப உங்கள்கிட்ட பிரியமாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. மனைவி மட்டுமல்ல, உங்களுக்கு வரைய பார்ட்னர்ஸ், உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்னர் உங்களுடைய வேலையை அவர் எடுத்து செய்வார். உங்கள் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, நான் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உறவு என்பது வரும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால் கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால் பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா வந்து பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதுலாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியிலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறாரு, அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்குன்னா அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்க கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார்? உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நிலம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் வந்து சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்றைக்கி பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. வந்து ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களே அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.